ஸோ வணக்கம் மக்களே. ம், கேட்பீங்க டே யார்ரா நீ அப்படின்னு. வேறு யாரும் இல்லை, நான் உங்கள் ஜிஎஸ். அடே ஜிஎஸ், நீ ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சில பல எனக்கு ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல. இன்னைக்கு இது என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயரில் கருணாக்காரன் கிளைடர் விட்ருக்கான்ப்பா. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம அந்த கிளைடர் மேப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ புதுசாக வந்து அனுப்பிடுமோ மேட்ச் கொண்டு வந்திருக்கானுங்க அவுட்லோன்னு. நெக்ஸ்ட் மேட்ச் அது. ஸோ கிளிக் பண்ணிட்டு உள்ளுக்கு போயிடுவோம். நான் இந்த நிறைய நாள் லீவ் போடும் போது ஃப்ரீ ஃபயர் விளாண்டேன்னா நிறைய ரிவார்ட்ஸ் எனக்கு கிடச்சிச்சு ஓசியில். நான் அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். ஓல்டு பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக இது ஒரு செம்ம இதாக இருக்கும். ஸோ இது வந்தாலே கேங்ஸ்டர் ஏஜென்ட் காட்டும். நான் கொழுப்பு ஏஜென்ட் கொடுக்காம விட்டுட்டேன். ஸோ பரவாயில்ல, கேங்ஸ்டரே கொடுத்துருவோமே. ஆனால் நீங்கள் உங்களுக்கு சான்ஸு கிடச்சிச்சின்னா ஏஜென்ட் கொடுங்க, அப்போ தான் கிளைடர் வரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஏஜெண்ட்டாக மாறிடுவேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பண்டில் வந்து ரேரான பண்டில் தெரியுமா, ஐடி பண்டில். நீங்கள் ஏஜென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைடர் இருக்கும். அதுவும் காசு கொடுத்து தாங்க வாங்கணும், ஓகேவா? ஓசிலாம் அப்படி தூக்கி கொடுத்துட மாட்டானுங்க. அதுக்கு நான் சில ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்கள், அதை யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளைடர் யூஸ் பண்ணலாம். இது எவ்வளோ பிடிச்சிக்கும், நீ ஏறி தொலைய மாட்டேங்குது. ஸோ கடவுளே, ஆட போடாடே. ஐயோ, நான் போயிட்டேங்க அப்படியே. இந்த அக்கா ஹாஸ்பிட்டல் வந்து போடு மாட்டேங்குது. ஐயோ நாக்கு ஆயிட்டான். நாக்கு நாக்கு அம்மா, நானும் நாக்கு. பக்கத்தில் தானடா இருந்தீங்க, ரிவ்யூ பண்ண நான் பாந்தா நல்லா வருது, என் வாயுலே நல்லா வருது. பக்கத்தில் தான் நிற்கிறானுங்க. எனக்கு தெரியல நண்பர்களே. ஏஜென்ட் சீக்கிரம் வந்து தொலைங்கடா, கடுப்பாக இருக்குது. சரி இருங்க, உங்களுக்கு கொஞ்சம் பவரான கண்ணுலாம் எடுத்துப்போம் ஓசியில். இதில் வந்து என்னென்னா ஏஜென்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கோங்க, நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏஜென்ட்டை நீங்கள் எடுக்கணும், ஓகேவா? அப்போ தான் கிளைடர் கிடைக்கும். கிளைடர் வேணும்ல. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஏஜென்ட் நம்மளுக்கு தரல. அதாவது எல்லாம் மேட்ச்சில் இருந்தாலும் அதே அதே பாஸ் அதே பைசா 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 போடே. ஏன்டா கஷ்டப்பட்டு நான் நாக்கு வெட்ட நீ நாடா சூரிகள் பண்ணிட்டு போகிறேன். ஏன்டா டே உனக்கு வேலை வச்சுக்கல டே, நாமடா டே இருக்கிற வேஸ்ட் இல்லை ஓர்த்த மனுஷனே ஏஜென்ட் கிடைக்க மாட்டேங்குது. கடுப்புங்கள இல்லை அதுதான் இல்லை, இந்த நாய் வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்திருந்து ஏஜென்ட் கிடைக்கல. ஏன்டா என் கில்லெல்லாம் எடுத்து தொலைறீங்க? கடுப்பாதாங்க வருது.
ஏய் ஏன்டா ஏதும் கிடைக்க மாட்டேங்குது மாடி இருக்கிற அடுப்புல சொல்றீங்க ஓ இல்ல வேற ஆளு அப்பாடா நம்மளுக்கு ஏஜென்ட் கிடைச்சிருச்சிங்க ஃபைனலி ஆனால் காசு தான் இல்லை சரி இருந்தாலும் பரவாயில்ல ஊக்குதண்ணி எவ்வளோ அது நம்மளுக்கு $600 வேணுங்க இன்னும் சரி அதை வச்சு சுற்றி போவாங்க விரிச்சா நம்மளுக்கு கொஞ்சம் டாலர் கிடைக்கும் வானத்தை பார்ப்போம் அந்த வானத்தை போல மனம் படைத்த நல்ல பண்ணி எனக்கு இந்த மேப் வந்ததே தெரியாது என் ஃப்ரெண்டு மாஸ்டர் ப்ரோ தான் சொன்னாரு அவ்வளவுதாங்க நம்மளுக்கு காசு கிடைச்சிருச்சு வாங்க போயிட்டு கிளைடரும் அந்த ஒரு கன்னு இருக்கும் அது வாங்கியிருக்கோம் அதுதான் மெயின் யூஸ்ஃபுல் நீ சொல்லுவீங்க ஏன்டா அப்படி உருட்டுற அப்படின்னு உருட்டில்லைங்க இதுதான் ஃபேக்ட் தெரியுடாது அவங்க ரொம்ப நல்ல வேலைங்க நல்லவங்க அவங்க முட்டி தூக்கணும் லேண்ட் மைன் நிமிஷி வெடிச்சிருச்சு முட்டி தூக்கணோடு அப்படி கைஸ் இந்த ஊக்கு கன் ஒன்று வாங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த கிளைடர் ஒன்று வாங்கிக்கோங்க அப்புறம் வேறு ஒன்றும் வாங்காதீங்க இந்த ஊக்கு கன் வந்து அன்லிமிட்டட் தான் அந்த புல்லட்டு நீங்கள் ஸோ புல்லட்லாம் வாங்கிக்கலாம் யூஸ் பண்ண வேணாம் ஸோ இங்கே பாருங்கள் இப்படி இந்த பொம்மை இந்த பெட்டு மேலே அடிச்சுட்டு போயிருங்க எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி பாய்க்கணும்னு இந்தங்க பாருங்க இது பார்க்கும்போது உங்கள் பழைய மெமரிஸ்லாம் வருதா இப்படி சமையல நானும் ஒரு ஓல்டு பிளேயர் தான் இது சொன்னானே நான் அப்படியே ஆச்சரியமாயிட்டேன் நல்லா இருக்கு கைஸ் நல்லா இருக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் ஓல்டு பிளேயர்ஸ்லாம் பிடிச்ச ஒரு தரமான விஷயம் தான் அது இந்த கிளைடர் சொல்லலாம் ஸோ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அம்மே அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு பக்கு காமிக்க போகிறேன் இப்போ நம்மளும் வந்து அந்த மேலேருந்து கீழே உள்ள டேமேஜ் எடுக்கும் தானே நான் சொல்கிற பக்கை போட்டிங்கன்னா உங்களுக்கு டேமேஜே எடுக்காது பக் இல்லை ஒரு ட்ரிக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் கன் இருக்குல்ல இதை தூக்கி அப்படி மேலே விட்டுக்குவாங்க பாருங்க கரெக்டாக ஏன் பண்ணுறீங்கன்னா அடிச்சுட்டு பாருங்க அடிச்சிருங்க அதை அடிச்சுட்டு அந்த கன்னை தொட்டு கேன்சல் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜும் எடுக்காது ஸோ பண்ணுற மாதிரியே பண்ணுங்க இங்கே பாருங்க அங்கே பாருங்க இப்போ நான் அடிக்கிறேன்னா கன்னை சுவிட்ச் கொடுத்துட்டு கேன்சல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் எந்த ஊர் எடுக்காது அதுவும் கேரண்டி ஏமே எய்மி ஸ்பாட்குள்ளே போகிறேங்க ஸ்வைங் இங்கே பாருங்க கன்னு எப்படி பண்ணிட்டு உள்ளே செக்யூர் பண்ணிட்டு கேன்சல் கொடுத்துருங்க சரிங்க அம்மே இப்படி இப்படி பண்ணிட்டு கொடுத்து கேன்சல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கீழே விழுவீங்க பட் டேமேஜ் எடுக்காது ட்ரை பண்ணுங்க ஒரே
என்னடா பதறுகுள்ளெல்லாம் வாழ்ந்துருக்கிற ஒழுக்குங்கள். ஸோ இந்த ட்ரிக்கு இந்த ஃபேக்ட் பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஓல்டு பிளேயர் நீங்கள் மிஸ் பண்ண ஒரு விஷயம் இதெல்லாம். ஆனால் நான் மிஸ் பண்ணேன். ஐ எம் ஓல்டு பிளேயர். ஃப்ரீ ஃபயரில் ஓல்டு பிளேயர் 1 year 5 months ஓல்டு பிளேயர். நான் 2 yearனே வச்சுக்கலாமே. இந்த கிளைடர் நான் சூப்பராக யூஸ் பண்ணுவேங்க. ஆனால் இங்கே ஒரு பண்ணி ஏண்டா பண்ணி உனக்கு என்ன தீர் இருந்த வேலை ஸோ கைஸ் ரொம்ப நாள் பேசாமல் இருந்திருப்பேன். ஒன்றும் இல்லை, சீரியஸாக கில் அடிச்சுருப்பேன். தப்பாக எடுத்துக்கக்கூடாது. என்னடா இவன் பேசவே இல்லையாது. பார்த்தீங்களா எனக்கு ஒரு டேமேஜ் கூட எடுக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு மிஷின் காமிக்குது. நம்ம பய பிள்ளைங்களாம் அங்கே தான் பண்ணுங்க போல். ஒருத்தனே எங்கானும். ஸோ வாங்க அங்கே போயிடுவோம். நானும் அந்த மேப்பு பார்க்கல கைஸ். பார்த்து விளையாண்டேன். என்னடா அது போரிங்காக இருக்குன்னு. நான் வந்து கேங்ஸ்டர் தரது ஏஜென்ட் எடுக்கல. ஸோ சொல்கிறாரு ஏஜென்ட் எடுங்க ப்ரோ, கிளைடர் வரும் அப்படின்னு. பார்த்தா வந்துடுச்சு. ஸோ தடையமே என்ன அங்கே காட்டுது. இங்கே பாருங்க இங்கே குத்தாப்போம். உயிரே அங்கடா உயிரே 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 ரே இங்கே பாருங்க இன்னொரு பக்கு. நின்றுக்கிட்டே ஜம்பு கொடுத்தீங்கன்னா கிளைடர் ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு பக்கு. எங்கங்க வார்த்தைங்கனாலும் எங்க வார்த்தை இருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம மன்னிச்சிக்கோங்க இவ்வளோ நாளும் வீடியோ போடல. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்குன்னு எனக்கே தெரியுது. ஸோ சாரி ஃபார் த லாங் டிஸ்டன்ஸ். ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். நான் கண்டினியூஸாக வீடியோ போடணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், என்னடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளில இருக்கான்னு ஆள் போட்டு லைக் பண்ணிடணும். அப்போ தான் எனக்கு பூஸ்டாக இருக்கும் வீடியோலாம் போடுறதுக்கு. இல்லைன்னா எப்படி எனக்கு தோணும் வீடியோலாம் போடணுன்னு. சார் சப்போர்ட்டே கிடைக்கல, நம்ம ஏன் வீடியோ போடணும் தான் தோணும். ஸோ இதே மாதிரி
ஃப்யூச்சரில் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணணும். லைக்கை பண்ணிட்டு தான் வீடியோவை பார்க்கணும். ஓகேவா? இங்கே ஒரு எருமை மாடு நம்ம கொளுத்துறான் போச்சு. எவ்வளோ சுத்து போட்டு அடிக்கிறான். அடிச்சிட்டாங்க. ஊக்கு எல்லாம் போச்சே. சரி பரவாயில்ல கைஸ். ஸோ இங்கே பாருங்க, அந்த பேரடாக்ஸ் ஈவெண்ட்டில் வந்துச்சுல பட்டர்ஃப்ளை அமௌண்ட் நான் எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. ஸோ கைஸ், நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போட. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி மேலே போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும். ஸோ பாய்.